ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து கேம் பார்த்தீங்கன்னா D2 தான் விளாட போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா வந்து நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்கு வந்து 3 டிவைஸ் இருக்கும். அந்த 3 டிவைஸ் ஒரு இடத்துல இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில், இன்னொரு ஃபேக்ட்ரியில், அப்புறம் வந்து இன்னொன்று தம்பி ஆஃபீஸில் இருக்குது. இது மூணுமே நம்ம வந்து கண்டுபிடிச்சி நம்ம வந்து டிவைஸ் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம மிஷனை முடிக்கணும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம மிஷினை வாங்கிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம். நம்ம வந்து கார் எடுத்துட்டோங்க. என்னங்க அது ஒரு பனியாக பெய்யுது, மழைகளை பெய்யுதான்னு தெரில. கார் எவனோ இடிச்சிட்டாங்க பின்னாடி வர்றப்ப, அதனால் இதாகிடுச்சுங்க. நல்லா இருக்குங்க, வண்டி பளிச்சுன்னு இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகணுங்க. போலீஸ் ஸ்டேஷன் என்ன மாதிரி வச்சுருக்காங்கன்னு தெரில, அது என்ன மாதிரி பிரச்சனையாகவும் தெரில. நம்ம அங்கே தான் போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிட்டுருக்குறோம். பார்த்தீங்கன்னா வண்டி என்னமோ 60 போகும் போல் இருக்குது. நல்லா ஸ்பீடாக தான் கொடுத்துருக்கானுங்க இந்த கேமில். பாருங்கள் எவ்வளோ தாண்டுது. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டோங்க. இப்போ வந்து நம்ம போகணும். வண்டி இங்கே நிறுத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி உள்ளே கூட கொண்டு போகலாம், எவனும் கேட்க மாட்டான், சுட மாட்டான். GTA பண்ணி சொன்னோம்னா இது கேட்டால் போகலாம். இப்போ இங்கே தாங்க இங்கே ஹேக்கிங் டிவைஸ் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இல்லைங்க ஒன்றுமே தெரியல. இந்த பக்கம் போகலாமாங்க? வந்து இதில் தான் இருக்குமா? இது இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்க்கலாம். அந்த இதில் பார்க்கலாம். அதுவும் அங்கே அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஹேக்கிங் டிவைஸ் எங்கே இருக்குங்க? இதான் ஹேக்கிங் டிவைஸு. ஒன்று கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து வாங்கிக்கலாம். வாங்கிட்டோமா? அது எடுத்துட்டோமா? ஒன்று வந்து கலெக்டே பண்ணிட்டுங்க. அடுத்தது 2க்கு போகணும். நம்ம ஃபேக்ட்ரி போகலாங்க. நம்ம வந்து அடுத்தது வந்து ஃபேக்ட்ரி வந்து மேப் போட்டா தெரியுமா? ஃபேக்டரிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல எடுத்துட்டு போய். அது என்ன இடம்? அது இங்க பக்கத்துல தான் பாரு. அது என்ன இடம் இருக்குது? இவன் வீட்டுக்கு தள்ளி தான். அங்கே நம்ம ஆஃபீஸில், நம்ம வீட்டு பக்கத்தில் ஆஃபீஸ் இருக்குங்க. அங்கே தான் ஹேக்கிங் டிவைஸ் இருக்குது. இப்போ நம்ம அங்கே போனாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியும். என் சேனலில் இது தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்க. என் சேனல் வந்து முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. இப்போ வந்து நம்ம தான் இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதான் இந்த ஆஃபீஸ் தான். இந்த ஆஃபீஸ் வந்து நம்ம வந்து இந்த ஹேக்கிங் டிவைஸ் எடுக்கலாங்க. இதான் நினைக்கிறேன். வண்டி நிறுத்தியாச்சுங்க. உள்ளே போகலாங்க. என்னங்க சுற்றிலும் அப்போ நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. ஆனால் கேமு பாருங்க. ஆனால் சுற்றிலும் கண்ணாடி மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் எப்படி தெரியும்னு தெரியல. இது இங்கே ஒரு ஹேக்கிங் டிவைஸ் இருக்குங்க. இது அவ்வளோதாங்க, எடுத்தாச்சுங்க. இங்கே போலீஸ் அலாரம்லாம் கேட்குது. நம்ம ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. இல்லைங்க, ஆம்புலன்ஸ் போதுங்க. ஐயோ, நம்ம வெளியே நின்றுதான ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போயிடுச்சுங்க. இல்லைங்க, ரெக்கவரி வேன் தூக்கிட்டு போயிடுச்சுங்க. ஐயோ, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. நம்ம வந்து அடுத்தது ஃபேக்ட்ரி போகணுங்க. ஃபேக்ட்ரி மேப்பை விடுவோம். மேப்பை எங்கே இருக்குது? அதை கண்டுபிடிக்கணுங்க. ஃபேக்ட்ரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. பாலத்தையே தாண்டணும் போல் இருக்கு. இங்கே சாமி அப்போ 2-3 பாலம் தாண்டுங்க. பாலம் தாண்டி இங்கே தாங்க வரும்னு நினைக்கிறேன். சாமி இங்கே பாருங்கள், இங்கே வரும்னு நினைக்கிறேங்க. அம்மா ரொம்ப தூரம் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு இங்கேருந்து. சரி நம்ம போவோம். நம்ம வந்து இங்கேருந்து போனோம்னா காரில் தான் போக முடியும். நடந்து போனோம்னா விடிஞ்சு போயிடும். இப்போ பாருங்க, இப்போவே வந்து சாயந்தரம் ஆகி போச்சு, நைட் ஆகி போயிடுச்சு நம்ம போகிறதுக்கு. அங்கேயும் காரெல்லாம் குறுக்க போகிறானுங்க. அடப்பாவி, எங்கே மேலே அடிச்சிடாதீங்க, ஃப்ரெண்டை காப்பாற்றுருங்க. போயிட்டுருக்கேன், குறுக்க இது வந்துடுறாங்க. டேய், ரொம்ப 120 ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். ஆண்டவா, எதுவும் குறுக்க வந்துடக்கூடாதா? ஆடாடா விட்டு ஏற்றிட்டுங்க. நல்ல வேலை, எவனும் அந்த GTA மாதிரி இருந்தாலும் பரவாயில்லைங்க. நல்லா எவனையும் கேட்க மாட்டாங்கிறான். அது பரவாயில்ல. இல்லை கேஸ் மேலே கேஸ் போட்டிருப்பாங்க. அவன் ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. சரி, என்னங்க ஒரு டோர் திறந்துருச்சு. ஐயோ, க்ளோஸ் பண்ணி என்னங்க? ஒரு டோர் திறந்து போச்சுங்க. சரி, அவ்வளோதான், அதுக்கு ஆயுஸ் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நம்ம பாலம் ஃபஸ்ட்டு பாலங்க. இது இந்த 2 பாலம் வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணி ஆகணும். இப்போ தான் ஃபஸ்ட்டு பாலம் வந்திருக்கோம். இப்போ அதுக்குள்ளே நைட்டே இருட்டாயிருச்சுங்க. என்னங்க பண்ணுறது? ரொம்ப தூரத்தில் வச்சுருக்காங்க ஹேக்கிங் டிவைஸ். பக்கத்தில் வச்சுருந்தா நமக்கு கேம் சீக்கிரமாக முடிச்சிருக்கோம். பரவாயில்ல, நம்ம தூரமாக வச்சுருந்தது அப்போ தான் கேம் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். நம்ம போகலாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், அம்புக்குறி போட்டுருக்கு பார்த்தீங்களா? அதுதாங்க. அதுக்கு வந்து நேராக போக முடியாது. நம்ம வந்து பாலம் வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இடையில வந்து ஆறு போகுது இல்லைங்களா, அதனால் கீழே விழுந்துருவோம். அதாங்க. என்னங்க தண்ணியே காணும். அங்கே வறட்சி இருக்குது போல இருக்குது, அங்கே மழை பெய்யல போல இருக்குது. இல்லை, எதுங்க இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி எதுங்க வச்சுருக்கானுங்க? என்னன்னே தெரியலையே, இப்படி சந்தேகமாகவே இருக்குதுங்க. நம்ம வண்டி எடுத்துகிட்டு உள்ளே போகலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஹேக்கிங் டிவைஸ் வந்து எங்கே வச்சுருக்காங்க தெரில. நம்ம வந்து ஃபேக்ட்ரி ஃபுல்லாக தேடி பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு இடத்த தேடி பார்க்கணுங்க, வேறு வழி இல்லை. ஆமாம், ஏன்னா அதெல்லாம் நம்ம ஏற்கனவே வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரியில் எங்கே இருக்குன்னு தெரியல. நம்ம ஒவ்வொரு ரூமாக திறந்து பார்க்குறது தான் நமக்கு பெஸ்ட்டு.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி தயாரிக்கன்னு தெரில. என்னங்க பனி விழுது அங்கே இருக்குமா? நான் இங்கே தாங்க அதேமாதிரி இதில் தான் இங்கே புள்ளி புள்ளியாக வருதுன்னு நினைக்கிறேன். தான் ஹேக்கிங் டிவைஸ் கிடச்சிச்சுங்க, 3 முடிஞ்சிச்சுங்க. சேவ் பண்ணிட்டேங்க. அப்பா அடுத்து வந்து கேம் சேவ் ஆகிடுச்சு. நம்ம வந்து 3மே பிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து நம்ம பாட்டு போட்டு விளாண்டுங்க. அவங்ககிட்ட போகணுங்க. அவங்க போனால் தான் அடுத்த மிஷின் நம்மகிட்ட சொல்லுவான். நம்ம அங்கே போகலாம் வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காருங்க ஏங்க வண்டியே நம்ம வந்து உரம் நிறுத்தி இருக்குங்க. எங்க இப்படிலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க என்னங்க இப்படி என்னங்க வண்டி ருதக்கானா என்னங்க சைடு டோரக்கானா அடப்பாவீங்களா? ஐயோ வண்டி நிறைய செலவு பண்ண போல இருக்குது. இந்த வண்டி தூக்கி போட்டு வேறு வண்டி தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து வண்டி நல்லா ஏகப்பட்ட டேமேஜ் ஆகிடுச்சுங்க. பாலம் வேறு எட்டி குதிக்கிற மாதிரியே இருக்குது. பரவாயில்ல, நம்ம டிவைஸ் எடுத்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. போலீஸ் எதுவும் நம்மளை எதுவும் துரத்தலை. நாங்கள் ஏற்கனவே வண்டி ஓட்ட தெரியாமல் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். இவன் வேறு குறுக்க வந்துடான்னு நினைக்கிறேன். நம்ம சீக்கிரம் போயானுங்க. இந்த டோரும் போச்சா? ஐயோ இந்த டோரும் போயிடும் போல இருக்கு. ஏண்டா இந்த கார் ஓட்டுறதா இல்லை கடமை இடைக்கு தான் போகணும் போல இருக்கு. எல்லா டோரும் போயிடுச்சு. நம்ம சீக்கிரம் போகணுங்க. இல்லைன்னா வண்டி நம்ம வந்து இல்லைன்னா ரொம்ப தூரம் நம்ம அப்புறம் அந்த வீணாப்பாறை மூலியம் ஆடிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட போனால் தான் அடுத்த மிஷின் நம்மகிட்ட சொல்லுவான். இந்த 3 இது கிடச்சிருச்சு. இதை வச்சு நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியுமாங்கிறது தெரில. ஆனால் அவங்ககிட்ட போனால் தான் என்ன விவரம்னு தெரியும். இப்போ கிட்டத்தட்ட அவன் பக்கத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்னு நினைக்கிறேன். அவங்க வீடு வெளியிலேயும் டான்ஸ் போட்டுட்டு இருப்பானுங்க. போகலாம். அதான் பக்கத்துக்கு வந்துச்சு நினைக்கிறேன். இதாப்பா பாருங்க வண்டி டேமேஜ் ஆகிடுச்சுங்க. இதா பாருங்க என்னங்க காலையிலேருந்து நைட்டு வரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க. என்ன தான் பண்ணுவானுங்கன்னு தெரியங்கிட்டே உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? இதே போய் சாப்பிடுங்களா சாப்பிட மாட்டீங்களாடா? டே உங்களுக்கு பார்த்தா கன்சா கரெக்ட். சரி கம்பேக் மணி ஜாக். ஐயோ பணத்தை கொள்ளையிட்டு ஒன்றுங்க. நமக்கு ஏற்கனவே எவ்வளோங்க இருக்குது? $343 தாங்க இருக்குது. இத்தனைங்க எப்படிங்க நம்ம வந்து நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையாங்க. என்னங்க வாடகைக்காரர் ஓட்ட சொல்கிறான், அதை பண்ண சொல்கிறான், இதை பண்ண சொல்கிறான். நம்ம எப்படிங்க ஜெயிக்கிறதுன்னு தெரியல. நம்ம $3000 டேக்ஸ் ஒட்டி சம்பாரிச்சுக்குவோமாங்க. இது வேறு வழி இல்லை. நம்ம இதுதான் டேக்ஸ் ஒட்டி தான் சம்பாரிச்சாகணும். டேக்ஸ் ஒட்டி சம்பாதிக்கிங்க, வேறு வழி இல்லைங்க. பார்த்தீங்களா இந்த மீஸ் இங்கே கேட்ட மாதிரி இருக்குதுல்ல. ஆனால் வேறு வழி இல்லைங்க. இப்போ யாரை ஏற்றிட்டு போகிறேங்க, நமக்கு எப்படிங்க காசு வரும்? தான் பாருங்க அங்கே நிற்கிற பாருங்க. அவனை ஏற்றுங்க தான் பாருங்க. டேக்ஸி கேட்குறேன். ஏற்று அப்பா ஏறுப்பா சுருள் மட்டையா. அப்பா $30 கிடச்சிருக்குங்க. 27 செகண்டுக்குள்ளே எங்கேங்க போகணும்? 20 செகண்டு தானே? பார்த்து விட்டுங்கப்பா, பார்த்து விட்டுணும். எல்லாம் ஓகே. ஒரு வண்டி தான் இருக்குது. அங்கே ஒருத்தர் இருக்கிற 15 செகண்டுக்குள்ளே நம்ம வந்து சீக்கிரம் விட்டோம். அங்கே பாருங்கள் அவங்க கூட அந்த இடத்துல விடணுங்க 14 செகண்டுக்குள்ளே. இந்த பாருங்க மேப் போட்டால் பாருங்க அவன் போகணும். இல்லைன்னா நம்ம காசு தர மாட்டாங்க. 7 செகண்டுக்குள்ள விடலாம் காசு தர மாட்டாங்க. டைம் வேறு கொடுத்துருக்கானுங்க. நல்ல வேலைங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸிங்க. இல்லைன்னா காசு தர மாட்டான். ஐயோ எவ்வளோ காசு தரானாடி? ஒரு $3000 கடனாக கொடுங்கண்ணாடி. இன்னும் எவ்வளோயா கொடுத்துருக்கீங்க? ஒரு $100 தான் கொடுத்துருக்கீங்க. அடுத்து இவனா ஏற்று நைட்டு ஃபுல்லாக இப்படியே கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. என்னங்க பண்ணுறது? வேறு வழி இல்லாமல் வேலை பார்த்துட்ருக்குறோம். என் ஃப்ரெண்டை காப்பாற்றணும்னா அப்புறம் என்ன பண்ணுறது? இந்த வேலையை தானே செஞ்சாகணும். இங்கே தாங்க பரவாயில்லைங்க, பக்கத்தில் இல்லைங்க. ஐயோ தேங்க்யூ வெரி மச் தான்ப்பா. பாய்ப்பா ரொம்ப சந்தோஷப்பா. இதை காசு கொடுக்குறா. இது ரொம்ப காசு கொடுங்க. டே அப்பா $42 கொடுத்துருக்காடா. உன்னை கொண்டு எங்கடா விடணும்? இப்படியே சம்பாதிக்கணும். உழைச்சாதான் உடம்புல ஓட்டுங்க. நல்லா பக்கத்துலேயே விட்டாங்க. பரவாயில்லைங்க, ரொம்ப சந்தோஷம். ஐயோ என்னங்க ஒரு இதாகவே இருக்குது. இதாக கோல்மால் நடக்குதா என்னன்னே தெரியல. சரி அதுக்கெல்லாம் நம்ம சம்மந்தம் தேவையில்லை. நம்ம தேவையான இடத்த நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறது தான் முக்கியம். நம்ம வந்து என்னங்க இங்கேருந்து அங்கே போக மாட்டானுங்களா? என்னங்க கொஞ்சம் ஓவராக இருக்குது. என்ன இத்தனை பேர் டேக்ஸி இல்லையா? எவனுமே நைட்டு டேக்ஸி ஓட்ட மாட்டானுங்களோ? டேக்ஸி ஓட்டி நல்லா சம்பாதிக்கலாம் போல இருக்க. ஆனால் எவனும் வந்த மாதிரி தெரியலையாங்க. ஐயோ அவனை தூக்கிட்டுங்க. காசு போச்சுங்க. சரி பரவாயில்ல. நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே போகலாம். 17 செகண்ட் இருக்குது. நம்ம வந்து ஜாக்கிரதையாக போகணும். 15 செகண்டு, 12 செகண்டு, 11 செகண்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்துக்கு வந்துட்டா நம்ம பொறுமையாக போகலாம். இல்லைன்னா அவன் நம்ம காசு தர மாட்டான். ஓகேங்க நான் விட்டேங்க. தேங்க்யூ டேப்பா. டேய் காசு கொடுத்துட்டு போங்கடா. காசு கொடுத்துட்டு போங்கடா. தம்பி பாஸ் பண்ணு. அப்பா ஏறிக்கிடா. பரவாயில்ல டே. நீங்கள் எப்படிதான் பணத்தை கொடுங்கடா. நீ சீக்கிரம் போங்கடா டே. ஏடா
ஐயோ லேட் ஆயிடுச்சுங்க, சாரிங்க. நாம் அவனை பார்த்துட்டு இவனை விட்டுட்டுங்க. அடுத்து அவங்க ஒரு நாய் கூட வரவன். ஐயோ போலீஸ் வருதா? போலீஸ் நம்ம பிடிச்சிருவானுங்க போல இருக்கே. நம்ம எப்படியே தப்பிச்சாவணுங்க. இங்கே நின்னோம்னா ஓடி போயிடும். ஓரமாக நிற்குவேன். ஓடி போயிடணும்னு நினைக்கிறான். நான் வந்து எனக்கு காணோம். போலீஸ் பக்கம் வந்துட்டானா? எங்கே இருக்கு? ஆளாக்கானுங்க. போலீஸ் இல்லைங்க. போலீஸ் ஐயோ அங்கே ஒருத்தர் இருக்காங்க. இந்த அங்கே ஒருத்தர் ஏற்றுறதுக்கு ஏற்றக்கூடாதா? போலீஸ் வந்துட்டு இருக்காங்களா? இது மாதிரி ஏற மாட்டாங்களா? ஐயோ எதுவும் நைட்டு மோடுங்க. அதனால இப்படி தாங்க இருப்பானுங்க போல இருக்குது. நாம் தான் கொஞ்சம் ஒளிஞ்சு பணம் சம்பாரிச்சோம் ஃப்ரெண்டுக்காக. நம்ம ஃப்ரெண்டுக்காக நம்ம வந்து என்னென்ன வேலை செய்யறோங்க. எங்கே இருக்குது காட்டுக்கான லாஸ்ட்டாக காப்ஸ் இன்னும் ஒருத்தருக்குனாங்க. அவனை எப்படியாவது நம்ம வந்து அவன்கிட்ட தப்பிச்சு அவனை போலீஸ்கார்ட்டு அதுக்கு மலை மேலே ஏறிட்டு இருக்கான் பாருங்களேன். வண்டி மலை மேலே போயிட்டுருக்குது. ஸ்டாப் எஸ்கேப் ஆகுது. வெயிட் வேணிச்சிட்டுங்க. எஸ்கேப்பிடுங்க. இப்போ நம்ம அவனை போய் தேட போகலாங்க. அப்பாடி $600 தாங்க வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் டாலர் இருக்குங்க. என்னங்க ட்ரெயின் டேக்கில் இருக்குதா? இது மேலே நம்ம ஏற்ற முடியாதா? ஐயோ சரி பரவாயில்ல, இதில் ஏற்றலாங்க. அவ்வளோதாங்க. ட்ரெயினே இருக்கும் போல. ட்ரெயின் எடுத்து ஓட்டலாங்க. அடுத்த ஓட்டலாம். அடுத்து நம்ம வந்து இந்த மிஷின் முடிச்சுட்டு வந்து அடுத்து ஓட்டோம். ஏறா தொப்பி மண்டையா இருக்குடா. 34 செகண்ட் நம்ம வந்து போயானுங்க. ஆனால் நைட்டு போல் எவனும் தூங்க மாட்டான். கார் டாக்ஸிலே பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கே தான் போவாங்கன்னு தெரியல. இங்கேருந்து இங்கே வர்றதுக்கே வந்து டாக்ஸி போயிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ரைட்டில் போகணும். கொஞ்சங்க வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த 12 செகண்ட் தாங்க போயிடும். அவ்வளோதான், பக்கத்துக்கு வந்தாச்சுங்க. ஏங்க தண்ணிக்குள்ளே போயிட்டுருக்காங்க பாருங்கள். இதுதான் பிரேக். இதான் பிரேக் பிடிச்சிங்க. படிச்சு 2 செகண்டில் வந்து அவனை காப்பாற்றிட்டுங்க. நல்ல வேலை நம்மளே காப்பாற்றிட்டுங்களா. பணத்தை தர மாட்டேன். இனி எவ்வளோ தர போகிறான்னு தெரில. பரவாயில்லைங்க. ஒரு $100 கிடச்சிருக்குங்க. ஐயோ அடுத்தது தங்கிங்க. ஏன்டா எனக்கு திரும்படா ஒரு டேக்ஸ் தாண்டா வச்சுருக்கேன். அதுக்காண்டா இப்படி பண்ணிட்டுருக்கேன். ஏங்க இப்போ தான் $700 வந்துருக்குது. இன்னும் $3000 திரும்புங்க. நான் அதுக்குள்ளே போய் காசு எடுத்துருவாங்க. வாங்க. ஏமா அது கொஞ்சம் காசு எடுக்குங்க. ஐயோ நம்ம கேஷ் எடுக்கிறதுக்குள்ள வேறு எடுத்துட்டுங்க. ஏங்க $737 வந்துச்சுங்க. இந்தமாரி நம்ம வந்து கடைக்கிட்ட வந்தால் நம்ம வந்து ஆட்டோ போடணுங்க. வேறு வழி இல்லை. நம்ம கடையில் அந்த பர்கர் ஷாப் போகலாங்க. அங்கே கொஞ்சம் எப்படி நிறைய பணம் வச்சுருப்பானுங்க. நம்ம வந்து ஆட்டையை போட்டலாம்னு நினைக்கிறேன். இங்கேயும் நிறைய வச்சுருக்கானுங்க. பரவாயில்லைங்க. $758 வந்துருச்சுங்க. அடுத்து என்ன டாலர் போகலாங்க. நம்ம $100 சம்பாதிக்கிறதுக்கு இது கொஞ்சம் பரவாயில்லைங்க. அடுத்த ஷாப் எங்கெங்க இருக்குது? என்னங்க நம்ம துரத்துறானுங்களா ஒன்றும் தெரில. என்னங்க இப்படி நம்ம கொள்ளடிக்க வச்சுட்டானுங்களே. நம்ம எவ்வளோ நல்ல பையன், நம்மளே கொள்ளடிச்சு வச்சுட்டானுங்களே. சரிங்க. என்னங்க போலீஸ் இது வரல. நமக்கு வேறு எதாவது இருக்குது. கேஷ் வச்சுருக்கானுங்க. இங்கே நிறைய இருக்குங்க கேஷு. பரவாயில்லைங்க. $850 இருக்குது. நம்ம வந்து இன்னும் ஒரு $2000 கணப்பிங்க. $2100 ஐயோ வண்டி கமிட்டி போச்சுங்க. அட பாவீங்களா. நமக்கு ஒரு வண்டி டேக்ஸி வச்சு எப்படா ஓட்டுறது? இப்போ அடுத்து நம்ம அவனை தள்ளி போட்டணுங்க. நம்ம வண்டியை கமிட்டி போட்டாங்க போட்டாங்க. ஒரு டாக்ஸியாக இருந்தது. அடுத்து நம்ம வந்து மலை மேலே போகணுங்க. மலை மேலே எதுக்கு நம்ம போகிறோம்னா அங்கே வந்து காசு எதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் நம்ம வந்து போகிறோம். நம்ம வந்து $857 தான் இருக்குது. நண்பனை காப்பாற்றுறதுக்கு மலை மேல் எல்லாமே ஏறிட்டு இருக்குங்க பாருங்கள். அநியாயம் நம்ம பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. ஐயோ நம்ம இறங்கி சுற்றி தாங்க ரோட்டு வழியாக தாங்க போகணும். ஐயோ வண்டி போச்சுங்க. சரி நம்ம இறங்கி நடந்து போயிடலாங்க. கொஞ்சம் பக்கம் தான் நினைக்கிறேன். ஆனால் மலை மேலே தான் கொஞ்சம் மூச்சு தாங்க வாங்குது. நைட்டு கூட மழையில் வந்து இவ்வளோ பளிச்சுட்டு இருக்கு. லைட்டு கிட்ட போட்டிருக்கானுங்க. நம்ம தெரியல. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தா நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்றிடுவோம்னு நினைக்கிறேன். இன்னொரு கொஞ்சம் தாங்க போயிடும். அங்கே எவ்வளோ கேஷ் கிடைக்குதுன்னு தெரில. என்னங்க வண்டியில் வந்துருந்தா கூட கீழே வந்துருப்போம் போல இருக்குது. ஏன்னா அது வண்டியில் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. இது வளைஞ்சு போகுது. இது கிட்டத்தட்ட 60-70 பெண்டு இருக்கும் போல இருக்கே. இங்கே கொஞ்சம் கேஷ் இருக்குங்க. நல்ல வேலைங்க கேஷ் கொஞ்சம் கிடச்சிருக்கு. மலை மேலே இங்கே கேஷ் கிடைக்கணுங்க. ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன். நல்ல கேஷ் இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஏங்க கிட்டத்தட்ட ஒரு $1000 வந்துட்டா இன்னும் ஒரு $1000 தாங்க. ஐயோ 991ங்க. இன்னும் 2000 கிட்டத்தட்ட வேணும். நம்ம வந்து எப்படியோ வந்து இந்த கேமை ஃப்ரெண்டை பிடிச்சாகணுங்க. நம்ம வந்து ஒரு $2000 டேக்ஸி வர இதாகி போச்சுங்க. என்னங்க அது ரோஸ் கலர் இருக்குது. டிஏ ஐயோ கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ
போச்சுங்க. சரி ரைட்டு பரவாயில்ல. நம்ம வந்து ஒன்று ஒன்றா மைனஸ் +3ங்க. என்ன கிடைக்குது? காசு கிடைக்குது. ஐயோ விழுந்தா காசு கிடைக்குதுக்கு. விழுந்தா காசு கிடைக்குது. நமக்கு இன்னும் மழை கூட விழுந்தா போடலாம் உங்களுக்குலாம் கிடைக்கல. ஆனால் $3 தான் கிடைக்குது. அது பற்றி நமக்கு அது நமக்கு பத்தாது. நமக்கு வந்து நிறைய பணம் வேணும். பேங்க் இருக்குதா? பேங்க் கொள்ளடிக்கிறோம். நம்ம வந்து பேங்க்கில் நிறைய காசு இருக்குது. எப்போயுமே $100 அடிச்சு எப்பயும் கிடைக்கிறது. இப்போ வந்து பேங்க்கு போகலாங்க. அங்கே ஒரு கார் நடந்து போயிட்டுருக்குது. அது ரொம்ப வேகமாக போயிட்டுருக்குது. நமக்கு ஒரு கார் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம பேங்க்கு கொள்ளடிச்சோம்னா அட்லீஸ்ட் ஒரு $2000 வரும். நம்ம நிறுத்து இருக்குது. ஓஹோ அப்போ நம்ம வந்து இந்த கேஷ் வண்டிங்க. அது கேஷ் வண்டியே மாட்டே போட்டோம். எப்படி ஒரு $200 இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எங்கடா வண்டி எடுத்து போடுறோம்? பார்த்து நம்ம ஏற்கனவே இங்கே தான் கொள்ளையடிச்சிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அங்கே தான் திரும்பி வந்திருக்கோம். $1000 வந்துருச்சா? பரவாயில்லைங்க. கிட்டத்தட்ட வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்குதா பாருங்க. அவ்வளோதாங்க. வாங்கி சாப்பிட்றாங்க. ஐயோ எதுவும் சாப்பிடக்கூடாதுங்க. எதுவும் சாப்பிட்டாம்பள இருக்குது. ஒரு $1000 போயிடுச்சு. இன்னும் நிறைய இருக்குது. அவ்வளோ முடிஞ்சிச்சு. $1048. அடுத்து பேங்க் போகலாங்க. பேங்க்கில் எப்படி நம்ம கொள்ளையடிச்சிட்டோம்னா நம்ம வந்து அடுத்தது வந்து ஒரு $1500 வந்துருக்கோம். இவனையான முட்டு மோதிக்கிட்டு இருக்கானுங்க. ஏடா போதைக்கு இது போட்டிங்களேன்னு தெரியல. ஆஹா இப்போ அடுத்து பேங்க். நம்ம அப்புறம் பேங்க்குன்னா இதில் மேப் போட்டால் தெரியும் பேங்க் எங்கே இருக்குன்னு. பேங்க் போனால் ஒரு $1000 அடிச்சுன்னு சொன்னேன். $2000 வந்துன்னு நினைக்கிறேன். ஆஹா போகலாங்க. இதான் ஹெலிகாப்டரில் இருக்குங்க. ஹெலிகாப்டர் சோட்டெலாம் போல இருக்கு. என்னங்க மேலே ஹெலிகாப்டர் இருக்குங்க. ஆஹா பேங்க் மேலே ஒரு ஹெலிகாப்டர் இருக்குங்க. அந்த ஹெலிகாப்டர் வச்சு ஒரு நாள் ஓட்டலாங்க. ஐயா எங்கே போச்சுங்க? எது பேங்க்கு? ஆமாம் பேங்க் உள்ளே நிற்கும். அந்த மாதிரி நம்ம ஏதோ காசு இருக்குன்னு நினைக்கிறேன். போகலாங்க. எவ்வளோ கட்டாக வச்சுருக்காங்க தெரியல. மேலே கொண்டு போய் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். நைட்டு வந்து பூட்டிருப்பானுங்க. கொள்ளை நிறைய வச்சுருக்கானுங்க. அதனால் வந்து நம்ம வந்து பேங்க்கில் வந்து கொள்ளையடிக்கணுங்க. கொஞ்சம் பெருசாக தூரமாக இருந்தால் தெரியும். நிறைய காசு இருக்குது. அதை பிறகு காசு இருக்குது. எடுங்க. ஃபுல்லாக இருக்குங்க. புரியுதாண்ணா? நாத்தி எடுக்க முடியுமே. இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாமே. நம்ம எடுக்கலாமே. ஏன்னா பாருங்கள் எடுக்க முடியுது. இருக்குங்க. இதில் இங்கே பாருங்கள் இவ்வளோ காசு இங்கே இருக்குங்க. ஹேண்டு காமிக்குமே. ஹேண்டு வரலையா? $1111 தான் வந்துருக்குது. எங்கே எழுதி விடிஞ்சு போச்சாங்க. இப்போ நைட்டுக்குள்ளே கொள்ளடி பண்ணுங்களா? ஐயோ நம்மளால எப்படி $1000 இருக்குது. ஆஹா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் $2000 இருக்குது. அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து $2000 கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன். அதுலேருந்து விடைபெறுது உங்கள் கார்த்திகேயன் ப்ளஸ் பையன். இன்னும் $2000 இருக்கிறதுனால அடுத்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து அது எப்படிங்கிறத நான் வந்து கண்டினியூ பண்ணி போகிறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.